அனைவருக்கும் வணக்கம். நமது மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தூய ஆட்சியை கொடுப்பதாக கூறி பல இலவசங்களை சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சரி, ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டார். தூய ஆட்சியாவது கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பல ஆண்டுகள் நீங்கள் குற்றச்சாட்டு வச்ச அதிமுகவில் உறுப்பினராக இருந்தவங்களை கந்து வட்டி விட்றவங்க, இப்படி ரவுடிசம் பண்ணுறவங்க, அவங்கள தான் நீங்கள் கட்சியில் உறுப்பினராக சேர்த்து வேட்பாளராக போட்டு அவசரத்துக்கு வேட்பாளர் கிடைக்காம போட்டு அவங்கள எம்எல்ஏ ஆக்கியிருக்கீங்க. அப்போ ஏற்கனவே குற்றப்பணி இருக்கிறவங்கள கூட வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி தூய ஆட்சி கொடுப்பீங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சட்டசபையில் இருக்கிற 233 எம்எல்ஏக்களில் அதிக குற்றப்பின்னணி உள்ள எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவைக்கில் தான் இருக்காங்க. அப்போ அதை கூட நீங்கள் சரியாக செக் பண்ணாமல் வெரிஃபை பண்ணாமல் சீட்டு கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு நோக்கம் என்ன? அப்போ உண்மையான மக்களாட்சியை சரியான தூய ஆட்சி கொடுக்குறன்றது நோக்கம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் மக்கள் உங்களுக்கு 108 சீட்டு கொடுத்துருக்காங்க. சரி, வெளியிலேருந்து ஆதரவு திமுக கூட்டணிலேருந்து வாங்கிட்டீங்க. சரி, மறு தேர்தலை தள்ளி வைக்கிறதுக்காக, அதை தேவையற்ற தேர்தலுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. அப்படி இருக்கும் பொழுது தூய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்த நீங்கள் எதுக்கு அமமுகலேருந்து ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்குறீங்க? அப்போ விலைக்கு வாங்குறீங்கன்னா அப்போ அந்த காசு எங்கேருந்து வருது? அப்போ 30 கோடி 40 கோடி செலவு பண்ணிவிட்டு ஒரு கட்சியிலேருந்து எம்எல்ஏ உங்கள் கூட வராருன்னா அவர் எந்த நோக்கத்துக்கு வராரு? அவருக்கு நீங்கள் என்ன சாட்டிஸ்ஃபை கொடுக்குறீங்க? அப்போ இங்கே யாரும் மக்கள் பணி செய்ய வரலை. அப்போ நீங்கள் உண்மையான மாற்று கிடையாது. நீங்கள் எப்போ திமுக 1000 அதிமுக 2000 நீங்கள் 2500ன்னு சொன்னீங்களோ, அவங்க பெண்களுக்கு இலவச பஸ்ஸு, அதிமுக ஆண்களுக்கும் இலவச பஸ்ஸு, நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இலவச பஸ்ஸுன்னு சொன்னீங்களோ, அப்போவே நீங்கள் மாற்று கிடையாதுன்னு நாம் தமிழர் கட்சி உறுதியாக சொல்லிக்கிட்டு வந்தோம். ஆனால் உங்களுடைய சினிமா போதை, உங்கள் மேலே இருக்கிற சினிமா மோகம், அந்த மோகத்தில் விழுந்த மக்கள் இதை எதையும் சிந்திக்காமல் உங்கள் மேலே இருக்கிற மோகத்துக்காக உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. எது எப்படியோ நடந்து முடிஞ்சிடுச்சு, நீங்கள் முதல்வராக ஆகிட்டீங்க. அப்போ ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையிலே அந்த மக்கள் உங்கள் மேலே மோகத்தில் இருந்தாலும் நீங்கள் நல்லது செய்வீன்ற எண்ணத்தில் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கணுமா இல்லையா? நீங்கள் திமுக அதிமுக மாதிரி பல ஆயிரம் பேர் வேட்பாளர் கூட வேலை செய்து அப்படி நீங்கள் வெற்றி பெறலை. நீங்கள் உங்கள் பேருக்காக உங்களை நம்பி உங்கள் மேலே இருக்கிற மோகத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த மக்களை மதித்து மக்களால் தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்குங்கிறத மனசில் ஏந்தி நீங்கள் வேலை செய்யணும் மொழிய இப்படி மற்ற கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது, இந்த ஏற்கனவே இருக்கிற வழக்கமான அரசியல் சாக்கடையான செயலை செய்கிறது, அதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக தூய ஆட்சி கொடுக்க முடியாது. நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலும் அவங்க கொடுக்க விட மாட்டாங்க. ஏற்கனவே உங்கள் கூட இருக்கிறவங்களே குற்றப்பணி உள்ளவர்கள் இருக்காங்க. இதை நீங்கள் சரி கட்டுறதே உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அமமுகலேருந்து விலைக்கு வாங்குறீங்க. அதோட நிறுத்தலை. அடுத்தது அதிமுகவில் இருந்து ஒரு குழுவை பிரிக்கிறீங்க. அந்த குழு யார்? முன்னாள் அமைச்சர்கள். அவங்க 2021 தேர்தலை சந்திக்கும் போது அவங்க மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு இருந்தது? எல்லாத்துலேயும் குற்றச்சாட்டு இருந்தது. எல்லா துறையிலையும் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது. அப்போ அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கூட வச்சுக்கிட்டு எப்படி தூய ஆட்சி கொடுப்பீங்க? அப்போ உங்களுக்கு எண்ணம் முழுக்க முழுக்க உங்கள் பதவியை காப்பாற்றணுன்ற எண்ணம் இருக்க ஒழிய மக்களுக்கு தூய ஆட்சி கொடுக்கணும், நல்ல செயல்களை செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு துளி கூட இல்லை. இதை மீறி எப்படி உங்களால் தூய ஆட்சி கொடுக்க முடியும்? இது எல்லாமே அந்த தீய ஆட்சி நீச்சு தான். அது பத்தாததுக்கு விளம்பரத்தை இப்போவே துவங்கிட்டீங்க. வழக்கமாக ஒவ்வொரு முதல்வரும் ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் எடுத்து பாருங்கள், செய்தித்தாள் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு ஆட்சியும் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆட்சியிலையும் 500 மதுக்கடைகளை மூடியிருப்பாங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் உண்மையிலே மக்களுக்கு செய்கிறதா இருந்தால் இப்போ தான் முதல் முறையாக எந்த ஒரு கட்சியும் நடக்காத ஒன்று உங்களுக்கு நடந்திருக்கு. எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகிட்டீங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 6 மாதம், உங்களுக்கு ஒரு 7 மாதம் 8 மாதம் டைம் தேவை. அதுக்கப்புறம் தான் உங்களால் அந்த நிர்வாகத்துக்குள்ளே போக முடியும். அதனால் மறுபடியும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, தயவுசெய்து நிதானமாக செயல்படுங்க. பதட்டம் வேணாம். நிதானமாக நிறுத்தி, நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்க இலவசம் கொடுக்க முடியாது, என்னால் முடிஞ்சவருக்கு தான் செய்ய முடியும், சாத்தியம் கிடையாதுன்றதை சொல்லி நாம் தமிழர் சொன்ன கொள்கையை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. இலவசங்கிறது சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி டைம் வேணும். நீங்கள் என்ன தான் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி அவங்களையும் சமாதானப்படுத்தி மக்கள்கிட்ட நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துலையும் விதிவிலக்கு இருக்குது. அதனால் பதட்டம் இல்லாமல் நிதானமாக இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு, போதையில் இருந்து இளைஞர்களை மீட்கிறதுக்கு, பாதுகாப்பான ஒரு சூழலை சமூகத்தை உருவாக்குறதுக்கு என்ன செய்ய முடியும்னு நிதானமாக திட்டமிட்டு 6 மாதம் பொறுமையாக செயல்பட்டு கூட நீங்கள் செயல்படுத்துங்க. பதட்டமாகி வழக்கமான தீய ஆட்சியை நீச்சியாக நீங்கள் தயவுசெய்து இருந்துடாதீங்க. மக்கள் தெரிஞ்சோ தெரியாமல் உங்களை மாற்று நம்பியிருக்காங்க. அந்த எண்ணத்தை பொய்யாக்காதீங்க. நிறைய பேர் உங்களை நம்பியிருக்காங்க. உங்கள் மேலே இருக்கிற மோகத்தால் அதை மோகமாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இனிமேலாவது உங்களை திருத்தி தூய ஆட்சியை கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். அது மக்கள் ஆட்சியாக இருக்கட்டும், அதிகாரிகள் ஆட்சியாவோ, ஏற்கனவே இருக்கிற தீய ஆட்சி நீச்சியாவோ நீங்கள் செயல்படாமல் மக்கள் ஆட்சியை கொடுப்பீங்கன்னு
மக்கள் எதிர்பார்க்குறாங்க. தயவுசெய்து அதிலிருந்து தடம் பெறலாதீங்க. தடம் பிறண்டிங்கன்னா எப்படி திமுகவுக்கு நடந்ததோ அதிமுக அந்த நிலைமை தான் உங்களுக்கும் நடக்கும். மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். இப்போவே சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறத மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தினசரி அதே போதையால் ஏற்படுற கொலை, பாலியல் சீண்டல் எல்லா பிரச்சனையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஏதோ வட இந்தியர்கள் தமிழர்களை தாக்கின செய்தி வருது. இது தொடர்ந்து இருக்குது. அதனால் நீங்கள் நிதானமாக பொறுமையாக ஒரு 6 மாதம் டைம் எடுத்து கூட செய்யுங்க. அவசரப்பட்டு விளம்பரத்துக்காக எதையும் செய்யாதீங்க. ஏற்கனவே தீய ஆட்சி போல் விளம்பரத்துக்காக செய்யாதீங்க. மீண்டும் மீண்டும் அதை தான் நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கோரிக்கையாக விடுக்கிறோம். தீய ஆட்சியை நீட்சியாக இல்லாமல் சரியான மக்களாட்சியாக, தூய ஆட்சியாக செயல்பட வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.